ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டில்லா ஜீவராசிகளையும் படைத்து பராமரித்து உணவளித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சர்தாரே ஆலம் இந்த உலகத்துக்கு சாந்தி மதம் ஏந்தி வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்தில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் தன்னுடைய உயிரை விட மேலாக எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தபிஈன்கள் தபுஅத் தபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் நல்லமல்கள் செய்து வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதற்கு பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வாலிபர்களே கனவான்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில எந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்குமாறு கூறி இருக்கிறானோ அந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய உயிரை விட மேலாக எடுத்து நடப்பதற்கும் எந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில தவிர்த்து கொள்ளுமாறு அல்லாஹும் ரசூலும் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் தவிர்த்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இந்த நல்ல நாளிலே வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு புனிதமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் ஏனைய மதங்களை விட மிகவும் சிறந்தது, மிகவும் விசாலமானது. எல்லா வகையான வழிகாட்டலையும் காட்டியிருக்கக்கூடிய மார்க்கம் தான் இந்த தீனுல் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஒரு அடிமை ஒரு எஜமானோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசன் ஒரு அடிமையோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பணக்காரன் ஒரு ஏழையோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஏழை ஒரு பணக்காரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒவ்வொரு வகையான வழிகாட்டல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. ஆட்சி செய்து எச்சில் துப்புவதில் இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வழிகாட்டலும் கண்ணியமான சகோதரர்களே இந்த துனியாவுடைய ஆஹிராவுடைய விஷயங்களுக்காக வேண்டித்தான் வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வழிகாட்டல்ல ஆக சிறந்த ஒரு வழிகாட்டல் தான் கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே இன்று எமது வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அணு அளவு கூட நாங்கள் பின்பற்றுகிறோமா என்று யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.
நாங்கள் இன்று தொழுகிறோம், நாங்கள் நோன்பு நோக்குகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடினால் எங்களை தண்டிப்பான், அவன் நாடினால் எங்களை மன்னிப்பான். ஏன்? எல்லா அமல்களும், அது தொழுகையாக இருக்கலாம், அது சதகாவாக இருக்கலாம், அது நோன்பாக இருக்கலாம், அது ஹஜ்ஜாக இருக்கலாம், அது உம்ராவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அமல்கள் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். கண்ணியமான சகோதரர்களை, நாங்கள் குறைகள் செய்கின்ற போது இல்ல, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஏன்? இவை அனைத்தும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இன்னொரு பகுதி இருக்கிறது, ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பகுதி. ஹுகூகுல்லாஹோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களை அந்த அடியார்கள் மன்னிக்காத வரையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலமுமே மன்னிக்க மாட்டான். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இந்த அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தான் நானும் நீங்களும் கண்ணியமான சகோதரர்களே இந்த மறந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் தான் தாய் தந்தையோடைய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தாய் தந்தையர்கள் என்பவர்கள் ஒரு சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டிய ஒரு மார்க்கம். எல்லா விடயங்களும் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்குகின்ற போது சொர்க்கத்தை அடையலாம் என்று வழிகாட்டிய மார்க்கம். அதே மார்க்கம் தான் எங்களுக்கு சொல்கிறது, பலவான விடயங்களை செய்துவிட்டு எங்களுடைய தாய் தந்தைகளுடைய விஷயத்துல நாங்க பெருமதி உள்ளவர்களாக நாங்க மாறுவோம் என்று சொன்னால், உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தாய் தந்தையோட பொருத்தத்தோடு நாங்கள் மரணிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாய் தந்தையோட பொருத்தத்தின் காரணமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தருவான். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தில் தாய் தந்தைகள் எவ்வாறு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? இந்த தீன் தாய் தந்தைகளை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் சொன்னால், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், சிறந்த அமல் அறிவிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தொழுகைய அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்றுங்க. அதுக்கு பின்னால கேட்கிறாங்க அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், அதுக்கு பின்னால என்ன யா ரசூலல்லாஹ் சிறந்த அமல்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில நடந்து கொள்வது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இந்த மார்க்கம் இரண்டு விஷயங்களை எந்த சந்தர்ப்பத்திலே விடுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு உடம்புல நோய் இருக்கு, அதனால அவருக்கு நோக்கு பிடிக்க இயலாம போகுது, மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஹஜ் செய்வதற்குரிய வசதி வாய்ப்பு இல்லை, அதற்குரிய சக்தி இல்லை, மார்க்கம் ஹஜ்ஜை விடுவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உம்ரா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இரண்டு விடயங்களை மார்க்கம் எந்த நிலைமையிலும் விடுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. எங்களுக்கெல்லாம் தெரியும், தொழுகையை கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் விடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்கிற, எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதனை விட்டு நாங்கள் விடுவதற்கு அனுமதி கிடையாது. நின்று தொழ இயலாதா? உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழ இயலாதா? படுத்து தொழ வேண்டும். படுத்து தொழ இயலாதா? கண் இமையின் மூலமாக தொழ வேண்டும். மார்க்கம் தொழுகைக்கு ஒரு வழிகாட்டலை விதித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தொழுகை விடுவதற்கு ஷரியத்தில் அனுமதி கிடையாது. அதை போன்றுதான் கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, என்னுடைய தாய் தந்தையர்களை நாங்க எந்த நிலைமையிலே விடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கல. நீ பணக்காரனாக இரு பிரச்சனை கிடையாது, நீ ஒரு ஆலிமாக இரு பிரச்சனை கிடையாது, நீ படிச்ச மட்டத்தில் டாப் லெவல் பிரச்சனை கிடையாது. நீ எந்த நிலைமையில் இருந்த போதிலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்த போதிலும் உனக்கோ உன்னுடைய தாய் தந்தைய நீ தாய் தந்தை என்று கூறாமல் கண்ணியமான சகோதரர்களை வேறு முறை கூறி அழைப்பதற்கு எந்த அனுமதியும் மார்க்கத்தில் கிடையாது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, எத்தனையோ தாய் தந்தைகள் எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி, நண்பர்களுக்காக வேண்டி நாங்கள் அவர்களுடைய ஒரு சொற்ப இன்பத்திற்காக வேண்டி எங்கள் நிரந்தரமான சொர்க்கத்தை நாங்கள் கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே வீணாக்கி கொண்டிருக்கிறோம். மனைவிக்காக வேண்டி தாயை வெறுக்கிறோம், மனைவிக்காக வேண்டி தந்தையை வெறுக்கிறோம், மனைவியுடைய பேச்சை கேட்டுகிறோம், மனைவியுடைய பேச்சை கேட்டு எங்களுடைய தாய் தந்தைகளுடைய உள்ளங்களை நோக்கடிக்கிறோம். ஆனால் கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, உங்களுடைய தாய் தந்தையுடைய பொருத்தம் இல்லாட்டி நீங்கள் சொர்க்கம் அடைய முடியாது.
உங்களுடைய பொருத்தம் ஒவ்வொரு திருமணம் முடித்தவரும் யோசிச்சு பாருங்க கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு திருமணம் முடித்தவரும் உங்களுடைய அந்த பொருத்தம் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய சொர்க்கம் நீங்க செல்லுவீர்கள். ஆனால் எல்லா முஸ்லிம்களும் கண்ணியமான சகோதரர்களே, அது ஆணாக இருக்கலாம், அது பெண்ணாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், வயோதிபனாக இருக்கலாம், யாராக இருந்த போதிலும் அவருடைய தாய் தந்தையுடைய பொருத்தம் இல்லாட்டி சொர்க்கம் செல்ல முடியாது. கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே, அந்த இடத்துலதான், இந்த உயர்ந்த ஒரு இடத்துலதான் மார்க்கம் எங்களை தாய் தந்தைகளை கொண்டு வச்சு கொண்டிருக்கு. இந்த கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே, இன்று நாங்கள் பெருநாளுடைய நாளை அடைந்தோம். பெருநாளுடைய நாளை நாங்கள் புத்தாடைகள் வாங்கினோம், பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் சகோதரர்களே என்னுடைய தாய் தந்தையர்களை நாங்கள் கடைக்கு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு விருப்பமான ஆடைகளை வாங்கி கொடுத்தோம். எத்தனை பேர் கண்ணியமான சகோதரர்களே என்னுடைய மனைவிமார்களே ஒரு கடை இல்ல, 2 கடை இல்ல, 3 கடை இல்ல, ஒரு ஆடை இல்ல, பல ஆடைகளை வாங்கினாங்க. என்னுடைய மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தினோம், திருப்திப்படுத்தினோம். எத்தனை பேர் என்னுடைய தாய் தந்தையர்களை கடைக்கு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு விருப்பமான ஆடையை வாங்கி கொடுத்தோம். நாங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறோம். கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே, மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துகிற பிரச்சனை கிடையாது, குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகிற பிரச்சனை கிடையாது. ஆனால் யாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, யாரை சந்தோஷப்படுத்தினா சொர்க்கம் நுழைவீங்க என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, அந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்து விட்டு இன்னொரு சந்தோஷத்தை நாங்கள் சந்தோஷம் அடைகிறோமே கண்ணியமான சகோதரர்களே, அது சந்தோஷமே கிடையாது. நாங்கள் சந்தோஷமா நினைச்சு கொண்டிருக்கிறோம். மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நண்பர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, மாமியா மாமனார் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுடைய சந்தோஷம் எல்லாம் உலகத்தில் மாத்திரம்தான், அல்லது உங்களுடைய மௌத்து வரைக்கும் தான். நீங்க மௌத்தாகினா யாரும் கண்ணியமான சகோதரர்களே சொந்த மனைவியாக இருக்கலாம், அல்லது மாமனாக இருக்கலாம், அல்லது குழந்தையாக இருக்கலாம், யாராக இருந்த போதிலும் எங்களுடைய ஜனாசா வீட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவசரமாக ஜனாசாவை எப்போது கொண்டு செல்வது என்பதான் கேட்பார்கள். ஆனால் ஒரு தாய் கண்ணியமான சகோதரர்களே தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதாக விரும்பிக் கொண்டே இருப்பாள். இதுதான் தாய். இந்த கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே, இந்த தாய் தந்தையுடைய பெருமதி விளங்காம, தாய் தந்தையுடைய அந்த பெருமதியை விளங்காம நாங்க உலகத்துல தாய் தந்தைகளை ஒரு அற்பமான பொருளை போல நினைச்சு நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பெண்மணிக்காக வேண்டி எத்தனை பேர்கள் தாய் தந்தையோட உள்ளங்களை நோக்கடிச்சிருக்கிறோம். கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே, அற்பமான இந்த துன்யாவுக்காக வேண்டி நாங்கள் ஆகிராவை பாழாக்கி கொண்டிருக்கிறோமே. கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஒவ்வொருத்தர் யோசிச்சு பாருங்க, என்னுடைய தாய் தந்தையுடைய பொருத்தம் எனக்கு இருக்கிறதா இல்லையா? அது சஹாபியாக இருக்கிறார், யாராக இருந்தாலும் தாய் தந்தையுடைய பொருத்தம் இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, உங்கள் உலகத்துடைய வாழ்க்கை நஷ்டமாகத்தான் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு சஹாபி சக்கராத்துடைய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவருடைய அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. அந்த சஹாபி சக்கராத்துடைய வேதனையில கடைசி தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதனுக்கு கலிமாவை சொல்லி கொடுக்கிறாங்க. அந்த மனிதனுடைய நாவுல கலிமா வருவதில்லை. அந்த மனிதனுடைய அந்த சஹாபியுடைய நாவால கலிமா வருவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல தடவை சொல்லி கொடுக்கிறாங்க. அந்த சஹாபியுடைய நாவால கலிமா வருவதில்லை. இப்ப சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க, என்ன நடந்திருக்கு இவருக்கு, ஏன் இவருக்கு கலிமா வருவதில்லை என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் அவருடைய தாயுடைய உள்ளத்தை நோகடித்த மனிதர், இவருடைய தாய் இன்னும் மன்னிக்கல. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களிடத்துல சொல்லி அனுப்புறாங்க. அந்த தாயை வரும்படி அந்த தாய் வாரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயிடத்துல கேட்கிறாங்க, உங்களுடைய மகனை நீங்க மன்னிக்கிறீங்களா? அந்த தாய் சொல்றா, நான் மன்னிக்க மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, கணவான்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாய்க்கு முன்னால சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நீங்க விறகுகளை சேகரிச்சு
விறகுகளை பத்த வச்சு இந்த மனிதனை தூக்கி அந்த நெருப்புல போடுங்க என்பதாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாய் கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே தன்னுடைய பிள்ளையை மன்னித்து விட்டேன் என்று அந்த வார்த்தை சொல்கிறார். அந்த சஹாபியுடைய நாவால கலிமா வருகிறது. கண்ணியமான கணவான்களே, நீங்க உலகத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம், நீங்க டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம், யாரா வேணுமா உலகத்துல வாழ்ந்து கொள்ளுங்க. தாயுடைய பொருத்தம் இல்லையா? சகராத்திர கூட அது சஹாபியாக இருந்த போதிலும் கலிமா ஒரு போதுமே வராது. கண்ணியமான சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பொருத்தத்தை தாயுடைய பொருத்தத்தில் தான் வச்சிருக்கிறான். ஆக கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே, இந்த அற்பமான இந்த துன்யாவுக்காக வேண்டி வெறுமனே அழிந்து போகக்கூடிய துன்யாவுக்காக வேண்டி மௌத்தாகிட்டோம் என்று சொன்னா எங்களுடைய எதுவுமே எங்களோடு வராது. வெறுமனே எங்களுடைய நல் அமல்கள் மாத்திரம்தான் எங்களுடைய வரும். அந்த நல்ல அமல்களை நாங்கள் இங்கு வீணாக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாங்க உள்ள தாய் தந்தைகள் உள்ளத்தை உடைச்சிட்டு, தாய் தந்தைகள் உள்ளத்தை நாங்க நோகடிச்சிட்டு, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராவுக்கு மேல உம்ரா, கஅபாவுடைய சீலையை பிடிச்சிட்டு நாங்க அல்லாஹ்விடத்துல மன்றாடினாலும் எங்களுடைய தாய் தந்தைகளை மன்னிக்கல என்று சொன்னா ஒரு காலம் அல்லாஹ் எங்களை மன்னிக்கவே மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, ஏன்னு சொன்னா ஹுகூகுல்லாஹோடு சம்பந்தப்பட்ட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஹுகூகுல் இபாத் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவத்துல நாங்க மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிப்பு தராத வரையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு போதுமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். கண்ணியமான கணவான்களே சகோதரிகளே, எத்தனை பேர்கள் நாங்கள் எங்களுடைய தாய் தந்தைகளுடைய உறவை துண்டித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர்கள் தாய் தந்தை உறவை துண்டித்து நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றோம். நாங்கள் நோட்டு நோன்பில் எந்த பிரயோசனமும் கிடையாது. நாங்கள் நோட்டு கண்ணியமான கணவான்களே சகோதரர்களே, பகலில பசித்திருந்தது மாத்திரம்தான் எங்களுக்கு வறுமை தவிர நாங்கள் நோன்பு நோட்டவர்களாக நாங்கள் கருதப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அமல்கள் ஒன்றும் அல்லாஹ்விடத்தில் சென்றடையவில்லை. அல்லாஹ்விடத்தில் சென்றடையக்கூடிய வழி இன்று பிளக்காக வச்சுட்டு கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் உம்ராவுக்கு மேல உம்ரா, குர்ஆனுக்கு மேல குர்ஆன் ஓதினா கூட அல்லாஹ் எங்களுடைய எந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு உறவாகத்தான் தாய் தந்தையோட உறவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்பமான இந்த துனியாவுக்காக வேண்டி, இந்த அற்பமான அலங்காரத்திற்காக வேண்டி, அற்பமான இந்த பெண்களுக்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே, இந்த தாய் தந்தையோட நாங்க எவ்வளவு உணவு அளிச்சிருக்கிறோம். யமனிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, யமனிலே நடந்த ஒரு சம்பவம், யமனுடைய ஒரு அறிஞர் இந்த சம்பவத்தை சொல்கிறார். ஒரு மனிதர் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பெண்மணி இருக்கிறார். அந்த பெண்மணி சிறு வயதிலே திருமணம் முடித்த பெண்மணி, திருவயதிலே திருமணம் முடிச்சு அவைக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. கணவன் சிறு வயதிலே மரணித்து விடுகிறார். இப்போது கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஆண் பிள்ளையுடைய பாசம் எந்த அளவுக்கு அந்த தாயுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னா, இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு மறு திருமணம் முடிப்பதற்கு கூட அந்த தாய்க்கு மனம் இல்லாத அளவுக்கு அந்த மகனுடைய பாசம் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருந்தது. இப்போது அந்த மகனை வளர்க்கிறா, பாசமாக வளர்க்கிறா, கண்ணை இமை காப்பது போன்ற கண்ணியமான கணவான்களே அந்த பெண்களே அந்த மகனை வளர்க்கிறா. இப்போது காலங்கள் உருண்டோடி கொண்டு போகிறது. அவனது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த பெண்மணியோட தப்பான முறையை நடப்பதற்காக வேண்டி வருகிறார். அந்த பெண்மணி அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார், நீ என்னோடு தப்பாக நடக்க முயற்சித்தால் நான் நாட்டுடைய அரசனிடத்திலே சென்று உன்னை நான் சிறையில் அடைத்து விடுவேன், உனக்குரிய தண்டனையை நான் வழங்கி விடுவேன் என்று சொல்லியதான் தாமதம். அந்த மனிதன் அந்த பெண்மணியை விட்டு அவ்வாறு சென்று வருகிறான். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அவன் அந்த பெண்மணியை விட்டு செல்கிறான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அந்த பெண்மணியின் மீது ஒரு கோபம், ஒரு குரோதம், ஒரு விரோதம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதனுக்கு, அந்த தப்பாக நடப்பதற்கு வந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்மணி இருக்கிறாள், அழகான ஒரு பெண்மணி. இவன் எவ்வாறு திட்டம் தீட்டுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய மகனை அந்த பெண்மணியுடைய, அந்த சாலிஹான அந்த பெண்மணியுடைய மகனுக்காக அவன் ஏதோ ஒரு ஏற்பாடு செஞ்சு இரண்டு பேர்களையும் கண்ணியமான சகோதரரை விரும்ப வைக்கிறான். அந்த மனிதன் அவருடைய மகனையும் அந்த பெண்ணுடைய மகனையும் விரும்ப வைக்கிறான். இப்போது அந்த மனிதன், அந்த வாலிபனுக்கு அந்த பெண்ணின் மீது ஆசை அதிகரிக்கிறது. விட்டுக்குள்ள ஏலா, விட்டுட்டு தூரமாக ஏலா, தாயுடைய பேச்சு கேட்பதற்கு தயாரில்லை. அந்த மனிதன்
இந்த வாலிபடத்துல சொல்கிறான், என்னுடைய மகளை உனக்கு திருமணம் முடிச்சு தரணும்னு சொன்னா நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனையை செஞ்சு என்று சொன்னா நான் என்னுடைய மகளை, என்னுடைய சொத்து செல்வத்தை, என்னுடைய கார் பங்களாக்களை, என்னுடைய எல்லா சொத்துக்களையும் உனக்கு நான் தருவேன். ஆனால் நிபந்தனை உண்டு. அந்த வாலிபனம் அந்த நிபந்தனைக்கு சம்மதிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னா அந்த மனிதன், அந்த மோசமாக நடக்க வந்த மனிதன் அந்த பெண்களுடைய பிள்ளையிடத்தில், அந்த வாலிபரிடத்தில் சொல்கிறான், நீ போய் உன்னுடைய தாயை கொலை செய்து விட்டு அவனுடைய உள்ளத்தை நீ எனக்கு முன்னால கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்கிறான். இவனும் கண்ணியமான சகோதரர்களே, பெண்ணின் மீது ஆசை உள்ளவன், பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில இப்போது வருகிறான். தன்னுடைய தாயை கொலை செய்கிறான். தன்னுடைய தாயுடைய இதயத்தை வெட்டியால் அறுத்துக்கிட்டு அவ்வாறு ஓரோடி போகிறான். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, ஓரோடி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் ஏதோ ஒரு பொருளை விடுபட்டு அவருடைய கால் ஸ்லிப்பாகி அவ்வாறு கீழே விடுகிறான். இப்போது கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அவருடைய கையில் இருந்த அந்த தாயுடைய அந்த இதயம் பேச ஆரம்பிக்கிறது. என்ன வாப்பா நடந்துச்சு உனக்கு? ஏன் நீ கஷ்டத்திலேயா இருக்கிறாய் என்று கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அந்த தாயுடைய உள்ளம் பேசுது. இப்போது அவன் அந்த குற்ற உணர்வை அவன் அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறான். என்னுடைய தாயை நான் கொலை செய்து விட்டேனே, என்னுடைய தாயை நான் துன்யாவுக்காக வேண்டி, அற்பமான ஒரு பெண்ணுக்காக வேண்டி நான் கொலை செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்வோடு அவன் அந்த வைத்திருந்த அந்த ஆயுதத்தின் மூலமாக அவனுக்கு தற்கொலை செய்வதற்காக வேண்டி அவன் விரும்புகிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இதயம் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறது. முதலாவது உள்ளத்தை கொண்டுட்டாய், முதலாவது உள்ளமான என்ன கொண்டுட்டாய், தாயுடைய உள்ளத்தை நீ கொண்டுட்டாய். இரண்டாவது உள்ளமா இருக்கக்கூடிய ஒன்னை நீ கொண்டு விடாதே என்பதாக அந்த தாயுடைய உள்ள பேச ஆரம்பிக்கிறது. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு தான் தாயுடைய பாசம் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உபகாரம் செய்வதற்கு தகுதியானவர் யார்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக்கு, உன்னுடைய தாய். மீண்டும் அந்த சஹாபி கேட்கிறார். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்முக்கு. மீண்டும் அந்த சஹாபி கேட்கிறார், நான் உபகாரம் செய்வதற்கு யார் யா ரசூலல்லாஹ் தகுதியானவர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்முக்கு, உன்னுடைய தாய் என்பதாக மூன்று விருத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன்னுடைய தாய் என்பதாக சொல்றாங்க. நாலாவது விருத்தம் அந்த மனிதர் கேட்கிறார், கண்ணியமான சகோதரர்களே, நான் உபகாரம் செய்வதற்கு யார் தகுதியானவர்? அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய தந்தை என்பதாக நாலாவது விருத்தத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்தையை சொல்றாங்க. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு தாய் எங்கள் மீது இரக்கம் உள்ளவர், இந்த அளவுக்கு மார்க்கம் தாயுடைய விஷயத்தில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. இன்று நாங்க அந்த தாய் தந்தைகளை எவ்வாறு வழிநடாத்திக் கொண்டிருக்கிறோம்? கண்ணியமான சகோதரர்களே, கணவான்களே, எங்களுடைய தாய் தந்தையர் எத்தனை பேர் கபராளிகளாக இருக்கிறாங்க. நாங்க இந்த பெருநாளுடைய நாளையில எத்தனை பேர் கண்ணியமான கணவான்களே அவருடைய கபராளிக்கு சென்று எங்களால் ஏலமான சூரா யாசினை நாங்கள் எத்தனை பேர் ஓதி அவர்களுக்கு ஹதியா செய்திருக்கிறோம். மனைவிமாரை சந்தோஷப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். நண்பர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். என்று எங்களுடைய தாய் தந்தைகள் உயிரோடு இருக்கிறாங்க அல்லது மரணிச்சிருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறவங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது மரணித்த எங்களுடைய தாய் தந்தைகளுக்காக நாங்கள் கையேந்தி துவா செய்கிறோமா? கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் யோசித்துப்பாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். செய்வதில் இருந்து எச்சில் துப்பும் வரைக்கும் ஒரு அடியானோடு நடந்து கொள்ளணும். எவ்வாறு ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு, ஒரு பெண் ஒரு ஆணோடு, ஒரு மகன் ஒரு தாயோடு, ஒரு கணவன் ஒரு மனைவியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆசான் ஒரு மாணவனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மாணவன் ஒரு ஆசானோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா விதமான வழிகாட்டுகளையும் எங்களுக்கு மார்க்கம் தந்திருக்கிறது. ஆக கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்தரமான சொர்க்கத்தை எங்களுடைய தாய் தந்தையோட பொருத்தத்தின் மூலம் அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எத்தனை பேர் யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தைய உள்ளத்தை நோக்கடிச்சிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்கள் அவ்வாறு இருந்தும் யா அல்லாஹ் எங்களை தோளோடு தோல் சேர்த்தவர்கள்
முத்தமிட்டவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை கூட்டி அணைச்சு முத்தமிட்டவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த தாய் தந்தையர் பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எத்தனை தாய் தந்தையர் கபராளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சலை ஆக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த இடத்துல யா அல்லாஹ் எனக்கு பேசுவதற்கும் யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையர் தான் காரணமாக இருந்தாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ், அவர் ஆயுள்ள பரக்கத்தை உண்டாக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் சொத்து செல்வத்தில் அபிவிருத்தி உண்டாக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நோயற்ற வாழ்க்கையை கொடுத்துடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் யாரிடத்திலும் கையேந்து வச்சிடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ் யாருக்கு முன்னாலும் தலகுனிய வச்சிடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னோட பொருத்தத்தோடு யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு தௌஃபீக் செய்து யா அல்லாஹ், உடைய கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கி கொடுத்துடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் இன்று நாங்கள் யா அல்லாஹ் எத்தனை பேர் எங்கள் தாய் தந்தையுடைய யா அல்லாஹ் உறவை துண்டித்து வாழ்கிறோம் யா அல்லாஹ், இன்றிலிருந்து யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையுடைய யா அல்லாஹ் அந்த உறவை செல்வரை யா அல்லாஹ் பேர் நினைப்பதற்கு தௌஃபீக் செய்து யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد يا أيها الناس أوصيكم عباد الله ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد شفيع الأمة يوم القيامة. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي أبو بكر الصديق وأسدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقواهم علي رضي الله تعالى عنهم وحمزة والعباس وصفتي الحسن والحسين والأمهات المؤمنين فاطمة بنت زهراء سيدة نساء أهل الجنة وأزواجه المطهرات وعن بقية الصحابة والدار بئس المثوى بئس القرار وأدخلنا الجنة يا رب العالمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.